ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்க் பிரேக்கை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஸ்க் பிரேக்கை நம்ம ஏன் மெயின்டைன் பண்ணணும், ஸோ மெயின்டைன் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்க் பிரேக்கை ஏன் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வெஹிக்கிளில் டிஸ்க் பிரேக் மட்டும் இல்லை, வெஹிக்கிளே நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஹிக்கிளோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பார்ட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ டிஸ்க் மட்டும் இல்லை, ஏதோ ஒரு பார்ட் எடுக்கிறோம். ஏதோ இப்போ ஒரு கிளச் இருக்குது, இல்லை ஒரு பிரேக் பேட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஏதோ ஒரு பார்ட்ஸ் எடுத்துக்கிறோம் வெஹிக்கிளில். அந்த பார்ட்ஸை நம்ம ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓட்டுறோம், ஒரு 50,000 கிலோமீட்டர் வந்து வெஹிக்கிளை ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நம்ம எத்தனை தடவை அந்த பார்ட்ஸை மாற்றுற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தடவை, ஒரு ஆவரேஜாக ஒரு 3 தடவை மாற்றலாம். இதே வந்து நம்ம சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம 3 தடவை மாற்ற வேண்டிய பொருளை 4 தடவை மாற்றுற மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பேட்ஸ் எடுத்துக்குவோம். பிரேக் பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நம்ம பிரேக் பேட்ஸாக மாற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 50,000 கிலோமீட்டருக்கு ஒரு 5 தடவை மாற்றுற மாதிரி வரும். இதே வந்து நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணாமல் நல்லா ஹெவியாக வச்சு பிரேக் பேட்ஸை நல்லா ஹெவியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம 50,000 கிலோமீட்டருக்கு 5 வாட்டி நம்ம பிரேக் பேட்ஸ் மாற்றுறது எப்படி, அதையே 6 தடவை மாற்றுறது எப்படி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட்ஸையும் சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணாமையோ இந்த மாதிரி நம்ம அதிகமாக அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு தான் காஸ்ட் வேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, மற்ற எல்லா பார்ட்ஸும், அது எந்த பார்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த பார்ட்ஸை நாம் இந்த மாதிரி பார்த்து பக்குவமாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நாம் மாற்ற வேண்டிய டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைஃப் தரும். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்ஸ் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ ஒரு டிஸ்க் பேட் அப்படின்னா ஒரு 400-500 வரும், அவ்வளோதான் அப்படின்னு தோணும். பட் இதே மாதிரியே கண்டினியூஸாக எல்லா பொருளுக்கும் ஒரு 400-500 டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா நினச்சி பாருங்கள், ஒட்டுக்கா வந்துட்டு ஒரு 5,000, 6,000, 10,000 அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட்ஸையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் பண்ண நம்மளுக்கு லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் டிஸ்க் பிரேக்கை மெயின்டைன் பண்ணணும், ஸோ டிஸ்க் பிரேக் மட்டும் மற்றதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ டிஸ்க் பிரேக்கை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக்கை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ ரெய்னி சீசனாக இருக்குது, இப்போ மழை வந்து உங்களுக்கு தெரியும், மழை வந்துட்டு இருக்கு. அப்படி தான் நம்ம வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெய்னி சீசனில் நம்ம வெஹிக்கிளை டிரைவ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி டிரைவ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், வெஹிக்கிளில் அதிகமாக சேர் ஆகும். இந்த உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி சேர் ஆகும். கண்டிப்பாக வெஹிக்கிளில் எல்லா இடத்துலையும் சேர் ஆகும் ரெய்னி சீசனில் நம்ம டிரைவ் பண்ணுறப்ப. எல்லாமே அவுட்ரு பார்ட்ஸ் தான். ஸோ இன்ஜினுக்கு மேலே இங்கே சேர் அடிக்கிறதெல்லாம் அவுட்ரு பார்ட்ஸ், இதெல்லாம் கழுவுனா போயிடும். பட் இந்த இடத்துல இங்கே ஒர்க்கிங்கே நடந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு சேர் அடித்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி டிஸ்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து இது உங்களுக்கு புரியும். ஸோ டிஸ்க் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி, இதுதான் வந்து டிஸ்க்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கேலிப்பர். வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டன் இருக்கும். இந்த பிஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற டிஸ்க் பேடை வந்து இப்படி பிடிக்கும். ஸோ இப்படி டிஸ்க் வந்து உள்ளே போகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து இப்படியே பிடிச்சி வெஹிக்கிளை ஸ்லோ பண்ணும். ஸோ இப்படி தான் அந்த டிஸ்க் வந்து ஒர்க் ஆகுது. இது என்ன டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா, அந்த டிஸ்க் பிரேக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி அப்படிங்கிறத. இப்போ வந்து டிஸ்க் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி ஒர்க் ஆகுது. இப்படி ஒர்க் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சேர் ஆகுது. ஸோ உங்களுக்கு தெரியும், இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சேர் ஆகிருக்குது, இவ்வளோ சேர் ஆகிருக்கு. ஸோ இந்த சேர் வந்து இங்கே மட்டும்தான் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஆகும், கண்டிப்பாக இந்த இடத்துலையும் ஆகும். இப்படி ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் மாதிரி இந்த இடத்துல நிறையா வந்திருக்கும். ஸோ இந்த லைன்லாம் வந்து எதுக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது அப்படின்னா இந்த கேலிப்பர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த இதில் தான் வந்து நமக்கு பிரேக் ஷூ இருக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு டிஸ்க் வச்சுருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இடத்துல சேர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது நிறைய சேரு நிறைய மண்ணெலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல போகும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பிரேக் வந்து பைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மண் வந்து இந்த இடத்துலலாம் கீறல் விழுகும். ஸோ இப்படி கீறல் விழுந்துக்கிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதனால தான் இந்த மாதிரி லைனிங்லாம் வருது. உடச்சி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இப்படி அழுக்காக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழுக்கு இருக்கும். ஒரு நம்ம வீட்டுக்கு போயிட்டு வெஹிக்கிள் நிறுத்தினதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய சேர் இருக்கும். இந்த இடத்துல சேர் இருந்துச்சு அப்படின்னா துணியை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி க்ளீனாக தொடச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் க்ளீன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீலை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி விட்டு இந்த இடத்துலையும் நம்ம தொடச்சிருங்க. தொடச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வீல் வந்து ரொம்பவே க்ளீன் ஆயிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வாட்டி பிரேக் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மண் அதெல்லாம் எதுவும் இருக்காது. பட் ஆனால் உள்ளே இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸ்க்கு விடும்போதோ ஒரு 2000 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் அப்படின்னா அந்த டைம்லையாச்சும் மோஸ்ட்லி அடிக்கடி செய்யலைனாலும் பரவாயில்ல,
அந்த டைம்லயாச்சும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு 6 months வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெய்னி சீசனாக தான் இருக்கும். ஸோ அந்த ரெய்னி சீசன் வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் ரெய்னி சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது இந்த டிஸ்க் பேடை கழட்டி ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி உள்ளே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒன்று மெக்கானிக்கிட்ட கொடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஷோரூம்லேயே சொன்னீங்கன்னா அவங்களுமே இதை சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளே கூட இதை கழட்டி க்ளீன் பண்ணி நம்ம இந்த மாதிரி அந்த பேட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ அப்படி டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மெக்கானிக்கிட்ட இல்லை ஷோரூமில் கூட கொடுக்கலாம். அவங்க வந்து இந்த டிஸ்க் பேட்ஸ்லாம் கழட்டி உள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்க் பேடை இப்படி மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கடுத்தது இன்னும் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த டிஸ்க்குள்ளார இந்த ஓட்டையே இருக்குதுல்ல, ஸோ இந்த ஓட்டைக்குள்ளாரெல்லாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்ட்ஸும் வந்து உராயும் நம்ம டஸ்ட்டு நார்மலாக இருக்கிற டஸ்ட்டு சேரு எல்லாமே போய் இந்த ஓட்டைக்குள்ளார நல்லாவே செடிமெண்ட் ஆயிரும். அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்டை காட்டிடுறேன். அதுக்கப்புறம் அது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த டிஸ்க்கு ஹோல்ஸ் இருக்குல்ல, இந்த ஹோல்ஸ்லாம் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நமக்கு சேர் வரும், டஸ்ட்டு போய் அடைஞ்சிக்கும். அப்புறம் இந்த பிரேக் பேட்ஸ் வந்து உராயிறப்ப அதில் அந்த இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸும் வந்து இதில் அப்படியே செடிமெண்ட் ஆகி அப்படியே ஒட்டிக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஸ் வச்சு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஸ் வச்சு நம்ம தொடச்சிக்கலாம். ஸோ இந்த பட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பட்ஸ் வச்சு தான் துடைக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு பின்னுக்கு இல்லை சின்ன கம்பி மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு கூட நம்ம துடைக்கலாம். பட் அது நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த எட்ஜஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பட்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஆகாது. பட் ஆனால் ஒரு 10 பட்ஸ் ஆச்சும் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்படி யூஸ் பண்ணி நம்ம தொடச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ்லாம் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த ஹோல்ஸை வந்து க்ளீன் பண்ணலாம். இந்த ஹோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். அதை நான் எப்படி அப்படிங்கிறத காட்டுறேன், அப்படியே பாருங்கள். ஸோ கைஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா அரைகுறையாக தான் தொடச்சிருக்கிறேன். இதுவே வந்துட்டு நம்ம க்ளீனாக தொடச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட டஸ்ட்டு வரும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ டஸ்ட்டு வரும். எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு இது கூட க்ளீன் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ நான் வந்துட்டு கேமராவுக்கு தெரியறதுக்காக நான் அந்த பக்கம் விட்டு இந்த மாதிரி காட்டுறேன். கைஸ் இந்த மாதிரி இவ்வளோ அழுக்கு வரும். வந்ததுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உள்ளேருந்து நிறைய டஸ்ட்ஸ்லாம் வெளில வந்துடும். இப்படி க்ளீன் பண்ணிட்டு கைஸ் மறுபடியும் துணியை வச்சு இந்த மாதிரி தொடச்சிருங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ க்ளீன் பண்ண மண்ணே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செடிமெண்ட் ஆகிருக்கும். இது இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கடுத்தது இதை இன்னொன்று என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெய்னி சீசனில் நம்ம இப்படி துடைக்காமே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் தண்ணி அடிச்சிடும். ஸோ இந்த பார்ட்ஸ்லாம் எதுவும் ஆகாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் பார்ட்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவும் ஆகாது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படியே வந்து தண்ணியோடய அப்படியே கொண்டு போய் நிறுத்தும் போது இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரஸ்ட் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்துட்டு இப்படி மலையில் நின்னோடனே பார்த்திங்கன்னா துணியை வச்சு தொடச்சிருவேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ரஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தண்ணி வந்து துடைக்காம விட்டுட்டோம் அப்படி இப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரஸ்ட் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி நம்ம டிஸ்க் பிரேக்கை மெயின்டைன் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஸ்க் பிரேக்கோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். நம்மளுக்கு டிஸ்கை சேஞ்ச் பண்ற அந்த பீரியடிக் டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த வீடியோல உங்களுக்கு லைட்டா அந்த பின்னாடி அந்த சொட்ட சவுண்ட் கேட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா மழை வந்துட்டு இருக்கு. போனுக்கு பின்னாடி கொடை வச்சு தான் நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு அந்த சொட்ட சவுண்ட் கேட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் சாரி. சரி ஓகே கைஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.